சிஎஸ்கே கடைசி ஒரு 3 வருஷமா இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னே சுத்திட்டு இருக்காங்க. மெக்னேல் ஹாட்லி நொரோனா இந்த பிளேயர் யாரு, இவரு சிஎஸ்கே டீமுக்கு என்ன ப்ரொவைட் பண்ண முடியும் வித் பேட் அண்ட் வித் பால், எல்லா டீட்டெயிலும் இவரை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிளேயர் ராமகிருஷ்ண கோஷ்க்கு பதிலாக இந்த மெக்னேல் ஹாட்லி நொரோனா அப்படின்ற ஒரு பிளேயரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர், 24 வயசு ஆகுது, ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அதே மாதிரி ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலிங் போட முடியும். இவரோட ஸ்டோரி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கைஸ். என்னதான் கர்நாடகா பாயா இருந்தாலும் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா யுஏஇ துபாயில தான். யுஏஇல ஒரு செம்ம கிரிக்கெட்டரா வளர்ந்துருக்காரு. பட் அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அகைன் அவங்களோட பேரண்ட்ஸ் மேங்களூரு கர்நாடகாவுக்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவரு அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் கல் இருக்கிற ஒரு கண்ட்ரிக்குள்ள வந்து கஷ்டப்பட்டு இப்போ சிஎஸ்கே மாதிரியான ஒரு பெரிய டீமுக்குள்ள வந்திருக்காரு. இந்த வருஷம் தான் சையத் முஸ்தக் அலி டிராஃபில பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் கர்நாடகா டெபியூ பண்ணாரு. 2 இன்னிங்ஸ் பேட் பண்ணியிருந்தாரு, 44 ரன் அடிச்சிருந்தாரு வித் 157 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் ஒரு இன்னிங்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டுமே எடுத்திருந்தாரு. சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரியான நிறைய டீம்ஸ்க்கு ட்ரையல்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பின் ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ நம்பர் 3ல இருந்து நம்பர் 6 வரைக்கும் எங்க வேணா அவரால் விளையாட முடியும். அந்த ஒரு நின்று ஆடுறது அந்த மாதிரி இருக்க மாட்டாருன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க. அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஃப்ரம் பால் 1ல இருந்து. அண்ட் இந்த வருஷம் மகாராஜா 2025 டிராஃபில எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருன்னா 10 இன்னிங்ஸ்ல 253 ரன் அடிச்சிருக்காரு வித் 148 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 28 அவரோட ஆவரேஜ் அண்ட் 19 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு வித் பேட். அப்படியே பவுலிங்னு பார்க்கும்போது 11 இன்னிங்ஸ் பவுல் பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. 2024-25 சீசன்ல சிகே நாயுடு டிராஃபில ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இவர் தான் இருந்திருக்காரு. வெறும் 8 மேட்ச்ல 1037 ரன் அடிச்சிருக்காரு கைஸ். அண்ட் இதுல 2 ட்ரிபிள் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஒன்னு அகேன்ஸ்ட் திரிபுரா, இன்னொன்னு உத்தராகண்ட். ரெண்டுமே பெரிய டீம் இல்லை அப்படின்னாலும் ஒரே சீரீஸ்ல 2 300 அடிக்கிறதா பெரிய பெரிய டெம்பரமெண்ட் வேணும், அதை காமிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த பிளேயரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். இவர் பிளேயிங் லெவன்ல இருப்பாரா அப்படின்லாம் கேட்டால் ஒரு பெரிய டவுட். இப்போ எதுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் நமக்கு பெருசாக ஐடியாவே இல்லை. பிகாஸ் கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் வரத்துக்குலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற பிளேயர்ஸை இவங்க ஒழுங்காக விளையாடினாலே நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். அங்கேயே நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போது ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்காரு. பிளேயிங் லெவலெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பட் சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.